தமிழ் நேயர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நான் எதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டில் தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி இந்த திட்டம் வந்து அரசு அறிமுகப்படுத்தி பல வருஷங்கள் ஆச்சு. ஸோ அது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி தான் இந்த சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் எண்ட் இல்லை மே ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி டைமில், சில நேரம் மே செகண்ட் வீக்கில் கூட ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் 22 இன்றைக்கி வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சைட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் போய் நீங்களே உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்கேஜி அண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த அட்மிஷனுக்காக மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ ஆல்ரெடி படிச்சுட்ருக்காங்க 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்னால் அப்படி பண்ண முடியாது. எல்கேஜி அண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும்தான் இந்த கல்வி உரிமை சட்டம் இலவச கல்வி வந்து செல்லுபடியாகும். இது வந்து ஒவ்வொரு தனியார் பள்ளியிலும் 25% இடஒதுக்கீடு இந்த கல்வி உரிமை சட்டத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானம், ஒரு குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒருவேளை ஒரு பள்ளியில் வந்திருக்கிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 25 விழுக்காடு, அதாவது அவங்க அலாட் பண்ண அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சில கேட்டகரிஸில் வந்து டிடெக்ட் பண்ணியும் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா குலுக்கல் முறையிலையும் தேர்ந்தெடுக்கப்படும். அது வந்து வர்ற அப்ளிகேஷன்ஸை பொறுத்து தான். எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வருது, அதில் எவ்வளோ வந்து தேர்வான குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இது வந்து இன்றைக்கி இந்த சைட் ஓப்பன் ஆகிருக்கு. இதோட வெப்சைட் பார்த்திங்கன்னா rte.tnschools.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இது வந்து நான் மார்னிங் எடுத்தது. ஸோ 1 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போ இது 11 o'clock இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் போய் நீங்கள் அப்ளிகேஷனை போஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் ஒரு 27, 28 அந்த தேதிகளில் அவங்க அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட வலைதளத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளை பற்றின பதிவுகளை போடுவாங்க. அதில் பார்த்துக்க முடியும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும், உங்கள் மொபைல்லேருந்து ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். அது சுருக்கமாக சொல்கிறேன். ஃபுல்லாக எப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து அதுலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதில் படித்து பார்த்துக்கலாம். உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோமில் போய் கூகுள் க்ரோம் இல்லை எந்த சர்ச் இன்ஜினில் வேணாலும் RTE அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேலே ஸ்க்ரோல் டவுனில் இந்த மாதிரி RTE அட்மிஷன்ஸ் அப்ளையும் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம். இது நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன், அதனால் கேட்குது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த அப்ளைங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணும்போது நான் அந்த ஃபோட்டோவில் வச்சுருந்தேன் இல்லையா, அதே பேஜ் தான் இது வந்து உங்களுக்கு மொபைல் சைட்டில் ஓப்பன் ஆகுது. அது டெஸ்க்டாப் சைட்டில் எடுத்தது. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன், ரெஸ்யூம் அப்ளிகேஷன் இருக்குது. ரெஸ்யூம் அப்ளிகேஷன் ஆல்ரெடி அப்ளை பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக. இப்போ நீங்கள் புதுசாக பண்ணும்போது ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லிஸ்ட்டு, இங்கே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல்ஸில் தான் அந்த மாதிரி 25% இடஒதுக்கீட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி எந்த ஸ்கூல்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கூல் லிஸ்ட்டில் போய் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அவங்களுடைய மாவட்டம் தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் போய் பார்த்துக்க முடியும். இல்லை உங்களுக்கு அந்த ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு தெரியும்னா நீங்கள் ஏற்கனவே எந்த ஸ்கூலில் சேர்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ஸ்கூலில் போய் இங்கே RTE இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ஈவன் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக அங்கே இருக்கிற அட்மின் ஆஃபீஸில் போய் எங்களுக்கு வந்து இந்த RTE ஸ்கீம் அப்ளை பண்ணி கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அவங்க கேட்டு அது அவங்களே கூட அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இல்லை இங்கே நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணணுன்னாலும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்கள் குழந்தை செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நோட்டீஸ் போர்டில் போட்டுருவாங்க. இன்ஃபார்ம் பண்ணணுன்னாலும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்கும்போது டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். எல்லாமே ரொம்ப ஈஸியான டீட்டெயில்ஸ் தான். இதில் கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியிருக்கும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் வீக்கர் செக்ஷனாக இருந்தால், அதாவது குடும்ப வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டும் வாங்கி தர வேண்டியிருக்கும். இல்லை நார்மலான ஒரு உங்களுடைய சேல்ரி ஸ்லிப்பு, நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த சேலரி ஸ்லிப்பையும் சப்மிட் பண்ணலாம். இல்லை வருமான சான்று அரசுக்கிட்ட இருந்து வாங்கி அதையுமே கொடுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது. இல்லை அடிஷ்னலாக வந்து வேறு ஒரு கேட்டகரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது
பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இல்லைன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இடஒதுக்கீடு கோர்றீங்கன்னா அதுக்கு தனியாக நீங்கள் இதில் டாக்குமெண்ட்ஸை ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா குழந்தைகளுக்குமே அப்ளை பண்ண முடியாது. எல்கேஜியாக இருந்தால் 1/8/2020 31/7/2021 பிறந்த குழந்தைகளுக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருந்தால் 1/8/2018 31/7/2019 பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இதில் நம்ம பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஸோ சும்மா ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ண முடியாது. பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் இருக்கோ அதை தான் செலக்ட் பண்ண முடியும். இதில் நீங்கள் போய் செலக்ட் பண்ணும்போது இந்த டேட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுற ஆப்ஷனே இருக்கும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியாக இருந்தாலும் அங்கே ஒரு ஆப்ஷனே காட்டாது. ஸோ ஒருவேளை நீங்கள் சரி ஒரு நாள் தானே முன்னாடி இல்லை ஒரு மாதம் தானே முன்னாடின்னு வேறு டேட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சான்றும் இந்த அப்ளிகேஷனும் வெரிஃபை பண்ணும்போது அதுலேயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி கரெக்டான டேட் ஆஃப் பர்த் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை சப்மிட் முழுக்க இதில் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் அப்ளிகேஷன் முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, அதுக்குள்ளே போய் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண முடியும்னா ஜேபேகோ, பிடிஎஃப் அந்த மாதிரி ஃபைல்ஸும் அப்லோட் பண்ணலாம். அதுக்கான சைஸஸ் அப்புறம் ஃபோட்டோவோட சைஸ் எல்லாமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா, அந்த பிடிஎஃப்பில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஈவன் அதில் ஸ்கூல்ஸோட டீட்டெயிலும் இருக்கும். நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம், இல்லை இங்கே வியூ ஸ்கூல் லிஸ்ட்டில் போயும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த தகவல் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பயன்படாட்டியும் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ கண்டிப்பாக இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்காகவும் இதை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.